தேனி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் யாசர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யாசர். சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த தடை எத்தனை நாட்கள் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நன்றி பிரபாவதி. கம்பம் அருகே உள்ள சுருளி அருவி, இந்த அருவிக்கு செல்லும் வனச்சாலையில காட்டு யானை கூட்டம் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளது. இதனால சுருளி அருவியில சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுருளி அருவியில் குளிப்பதற்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவி பகுதியில் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். மேலும் இந்த அருவிக்கு தமிழகத்தில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்துவிட்டு செல்வது வழக்கம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த சுருளி அருவி வனப்பகுதிகளில் புலிகள், சிறுத்தைகள், யானைகள், காட்டு எருமை, மான், கரடி போன்ற வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று சுருளி அருவிக்கு செல்லும் வனச்சாலையில் காட்டு யானைகள் கூட்டம் குட்டிகளோடு முகாமிட்டுள்ளதால் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் சென்று குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இன்று அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு ஆர்வமுடன் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் யானை கூட்டங்கள் அப்பகுதியை விட்டு கடந்த பின்புதான் அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கம்பம் கிழக்கு வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி யாசர்.